ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட்டுக்கு வந்து எப்படி நெட்டு வலை போடுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஐடியா சரியா. இது வந்து நாங்கள் ஃபுல்லாக கேட்டு வந்து எங்களோட பெரிய கேட்டு. அது என்ன ஆகிடுதுன்னா வயல்வெளி அப்படின்றதுனால சுற்றிலும் வயல்வெளியாக இருக்கிறதுனால என்னென்னா பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிருது. தவக்கலை, பல்லி, எலி நிறைய வருது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வலை ஒரு 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 அடி ஒரு ஸ்கொயர் பிட் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்கொயர் பிட் வந்து 8 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் வந்து கரெக்டாக வாங்கி இது பண்ணிட்டோம். இந்த கேட் லைன் மட்டும், இந்த தாப்பா போடுறோம்ல அந்த லைன் மட்டும் கொஞ்சம், அதாவது நாங்களாகவே பண்ணதுனால கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்காது. ஆனால் நம்ம செய்ய செய்ய அடுத்தடுத்து செய்ய இதாகிடும். இதுக்கு வந்து சின்ன கட்டு கம்பிலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேக் யூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டணும் அப்படின்னா டேக் இது இருக்கு பாருங்கள், குட்டி குட்டி டேகு இருக்கிறதுலே சின்ன டேக் தான். அந்த டேக் யூஸ் பண்ணிட்டோம் நாங்கள். பார்க்க கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து வராத அளவுக்கு இதில் கேப் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி டக் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளே பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம யார்கிட்டையும் வந்து உதவி கேட்க தேவையில்லை, அமௌண்ட்டு ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. நம்மளே வாங்கி நம்மளே இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். கேட்டுக்கு நமக்கு எங்கே தேவையோ அங்கே போட்டுக்கலாம். இதே மாதிரி முன்னாடி நான் வந்து ஜன்னலுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா இதே மாதிரி நெட்டு வாங்கி இதிலே வந்து சைடில் ஸ்டிச் பண்ணி வெல்க்ரோ வாங்கி ஸ்டிச் பண்ணி நாங்களாகவே அப்ளை பண்ணிட்டோம் ஜன்னலுக்கு. அது வந்து பழைய வீட்டில் பண்ணியிருந்தோம். இது வந்து புது வீடாக, அதனால இதில் பண்ணல. பாருங்கள், ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரியே வாங்கி போடுங்க. இதிலே மெட்டல்லையும் இருக்குது, பிளாஸ்டிக்லையும் இருக்குது. மெட்டல் போட்டிங்கன்னா எலி கடிக்காது. மெட்டல் போடாமல் பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா சப்போஸ் எலி கடிச்சிரும். அவ்வளோதான். பார்த்துக்கங்க. நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ மேலும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.